பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் தம்முடைய ஜனங்களுக்காக மனதுருகி நித்தமும் கண்மணி போல பாதுகாக்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மை காப்பார் என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். பிரியமானவர்களே, தாவீது எங்கெல்லாம் யுத்தம் செய்தானோ அந்த இடத்திலே தேவன் அவனை பாதுகாத்து அந்த யுத்தத்திலே ஜெயம் உண்டாகும்படிக்கு அனுகிரகம் செய்தார். எல்லா இடத்திலும் தேவன் அவனை காப்பாற்றினார். எந்த இடத்திலும் அவன் தோற்று போகாதபடிக்கு, தீங்கு மேற்கொள்ளாதபடிக்கு சகல யுத்தத்திலும் தேவன் அவனுக்கு துணையாயிருந்து ஜெயத்தை கொடுத்தார். தம்முடைய பிள்ளைகளை தேவன் காப்பாற்றுகிறார். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே ஒரு ஜெயம் உண்டு. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அசட்டை பண்ணப்பட்டிருந்தான். தன்னுடைய குடும்பத்தாரால் அவன் மதிப்பிட முடியாத அளவுக்கு அவன் தூரமாய் இருந்தான். வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் காக்கப்படுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மறவாதவர். அவர் ஒரு நாளும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, இரவும் பகலும் தம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறவர். அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அவர் நியாயம் செய்கிற தேவன், இரக்கம் செய்கிற தேவன். நாம் கூப்பிடுகிற கூப்பிடுதல் அவர் சன்னிதானத்திலே உண்டு. நம்முடைய கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். வேதனைகள், துக்கங்களை தேவன் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். எந்த தீமையானாலும் அவைகள் தோற்று போகும்படிக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பாருங்க. அங்க சங்கீத புஸ்தகம் 121வது சங்கீதம் 7ஆம் வசனத்திலே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை காப்பார். அவரை நோக்கி நாம் காத்திருக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். அந்த ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தில் எட்டி இருக்கிறது. நிச்சயமாகவே நமக்கு ஆறுதல் உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. தீமைகள் விலகி போகும், தீங்கு விலகி போகும், தீமைகள் தோற்று போகும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரிடத்திலே காத்திருப்போம், அவரை நம்பியிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றைய நாளிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. தேவரே, உம்மை நம்பி இருக்கிறோம். அந்த நம்பிக்கை வீண் போகாதென்றும் அறிந்திருக்கிறோம். தேவரே, எல்லா தீமைகளையும் எங்களை சுற்றிலும் நெருக்குகிற எல்லா ஆண்டவரே, எல்லா அசுத்தமான காரியங்கள், எல்லா தீமையான காரியங்கள், எல்லா நெருக்கங்கள் எல்லாவற்றையும் அகற்றி தகப்பனே, அந்த தீமையான அந்த நுகங்கள் முறிக்கப்பட்டு போகும்படிக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆண்டவரே, உம்முடைய சிலுவையை நாங்கள் சுமந்தவர்களாய் நிற்க தைரியம் கொள்ள ஆண்டவரே, திடமனதோடு வாழ நீர் உதவி செய்யும்படிக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.